வணக்கம் வாசகர்களே. அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை மௌனத்தின் உதிரப்பூ நீயடா. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உதிரப்பூ 10. போதும், 2 பேரும் நிறுத்துங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போட்டி போடாம நடந்தது என்னன்னு சொல்லுங்க மாமா. உண்மை என்னன்னு தெரியாம தலை வலிக்குது. கோதாத்த உயிரோட தான் இருக்காங்களா? அதிர்ச்சியில் இருந்து மீண்ட இளங்குயில் அருளிடம் கேள்வி எழுப்ப, ஆமா, என் அம்மா உயிரோட தான் இருக்காங்க. அதுவும் இங்கதான் இருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? அத்தை இங்கேயா இருக்காங்க? அப்புறம் எதுக்காக 2 பேரும் சொல்லாம இருக்கீங்க? எங்க அப்பா எத்தனை வருஷமா அவர் தங்கச்சியை தேடிட்டு இருக்காருன்னு தெரியுமா? ஆமாக்கா, இத அப்பா கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? இப்பவே இத அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன் இருங்க என்று மயில் வேகமாக அங்கிருந்து நகர, மாமாக்கு தெரியும் என்ற மற்றொரு வார்த்தையை வெளியிட்டான் அருள். சொன்னவன் சாதாரணமாக இருந்து கொள்ள அதை கேட்ட கதிருக்குதான் நம்ப முடியாமல் போனது. கோதையின் வரவுக்காக காத்து கொண்டிருக்கும் இருவரும் அவர் இருப்பது தெரிந்தும் இதுவரை வாய் திறக்காமல் இருப்பதன் காரணம் என்னவென்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஐயோ மாமா, போதும், என்ன நடந்துச்சுன்னு உண்மைய சொல்லுங்க. இதுக்கு மேல சத்தியமா முடியாது என்ற மனைவியின் வார்த்தையை கேட்ட அருளின் பார்வை வெகுநேரம் கழித்து கதிரிடம் மொய்க்க, என்ன செய்தி உரைத்ததோ தன் திருவாயால் சொல்லத் தொடங்கினான் கோதையை சந்தித்த தருணத்தை. சின்ன வயசுல இருந்தே அம்மாவோட போட்டோவை நிறைய நாள் பார்த்திருக்கேன். காலேஜ் படிக்கும்போது கேரளாவுக்கு டூர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துலதான் நான் அம்மாவை சந்திச்சேன். கருணை வித்யாலயா ஆசிரமம் பக்கத்துல எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ஆசிரமத்துல தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுது. அத பாத்துட்டு காப்பாத்த போன அப்பதான் எதர்ச்சையா அம்மாவை பார்த்தேன். முதல்ல சரியா அடையாளம் தெரியல. அப்புறம் யோசிச்சு பார்த்து அவங்க கிட்டயே கேட்டேன். ஆரம்பத்துல மருத்துவங்க அருளை பத்தி சொன்னதும் நான் தான் கோதன்னு ஒத்துக்கிட்டாங்க. அன்னிக்கே அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர ரொம்ப நேரம் போராடினேன். கடைசி வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்கள பார்த்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா அங்க இருந்து தேட முடியாத இடத்துக்கு போயிடுவேன்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. அதனாலதான் அடிக்கடி நானே அவங்கள போய் பார்க்க ஆரம்பிச்சேன். திருநெல்வேலியில இருந்து கேரளாவுக்கு பைக்ல போனா 6 மணி நேரம்தான். அதனால எப்பெல்லாம் அம்மாவை பார்க்கணும்னு தோணுதோ ஒரே நாள்ல போயிட்டு திரும்ப வந்துடுவேன். அந்த ஆசிரமத்துல இருக்கிற ஒரு குழந்தைக்கு இதய பிரச்சனை. அது சம்பந்தமா முதல் தடவையா என்கிட்ட அம்மா உதவி கேட்டாங்க. இதையே காரணம் காட்டி அவங்கள திருநெல்வேலியில உள்ள எம்ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சேன். அவங்களும் குழந்தைக்காக சம்மதிச்சாங்க. ஆனா எந்த காரணத்துக்காகவும் என் மூலமா அவங்க இங்க இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. திருநெல்வேலிக்கு வந்து 8 மாசம் ஆகுது. ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரல. குழந்தைக்கு இன்னும் 4 நாள்ல ஆபரேஷன் இருக்கு. அதுக்குள்ள அம்மாவை எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு தான் போராடிட்டு இருக்கேன். இவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியாது. 4 வருடங்களாக தனக்குள் வைத்திருக்கும் பெரும் ரகசியத்தை முழுவதுமாக வெளியிட்டான் கதிர். வெண்ணிலாவிற்கு தான் மனதில் இருந்த பாரம் மேலும் சுமையை கூட்ட நிறுத்தாது அழுது கொண்டிருந்தார். பார்வையை கோதையின் புகைப்படத்தில் வைத்திருந்த பரமசிவத்திற்கோ பல வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவங்கள் நினைவில் நிழற்படமாய் வந்து இம்சித்தது. இப்ப நீ சொல்லு என்பது போல் கதிர் தன் அண்ணனை பார்க்க, அவனோ அலட்சியமாக அங்கிருந்து நகர்ந்தான். நான் எல்லா உண்மைய சொல்லிட்டேன். அதே மாதிரி நீயும் சொல்லு. செல்பவனின் பின்னால் சென்ற கதிர் தடுத்து கேள்வி கேட்க, ஒழுங்கா தள்ளி நில்லு, இல்லனா குறுக்கெலும்பு மொத்தமா உடைஞ்சிடும். யாரு குறுக்கெலும்பு உடையுதுன்னு அப்புறம் பாப்போம். இப்ப எனக்கு பதில் சொல்லு. அம்மா இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? கதிருக்கு பதில் சொல்ல விரும்பாதவன் வாசலை நோக்கி நகர, அண்ணனின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினான் கதிர். இதில் கோபம் கொண்ட அருள் தம்பியின் சட்டையை பிடித்து, என்கிட்ட கேள்வி கேட்கிற உரிமை உனக்கில்ல. அவங்க ஏன் அம்மா. அவங்கள பார்த்தத முதல்ல என்கிட்ட தான் நீ சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இத்தனை நாளா என் அம்மா என் பக்கத்துல இருந்தும் பார்க்க விடாம செஞ்சிருக்க. உன்னோட அம்மாவை தான் என்கிட்ட இருந்து பிரிச்ச. இப்ப என் அம்மாவையும் எதுக்குடா பிரிக்க பாக்குற? கதிரின் சட்டையை பிடித்ததும் அங்கிருந்த நால்வரும் பதறிவிட்டனர். இருவரையும் சமாதானப்படுத்த நினைத்த இளங்குயில், மாமா, கதிர சட்டையை விடுங்க. அவன் தான் தெளிவா சொல்றான்ல, அத்தை தான் சொல்ல வேணாம்னு சொன்னாங்கன்னு. பிரிக்கணும்னு நினைக்கிறவன் எதுக்காக அத்தையை இங்க கூட்டிட்டு வரணும்? இளங்குயில் சொல்வதற்கு முன்னே அருளுக்கு கதிரின் மனம் நன்றாக தெரியும்.
இருந்தும் தம்பியின் மீது இருக்கும் கோபத்தில் வார்த்தையை விட்டுவிட, கதிரோ அவன் சொன்ன கடைசி வார்த்தையில் கண் கலங்கி நின்றான். கதிரின் கலங்கிய விழிகளை கண்டவன் சட்டையிலிருந்து கையை எடுத்தான். அவன் விட்டதும் அருகில் நின்றிருந்த இளங்குயில் கதிரின் சட்டையை சரி செய்து, "கதிரு, மாமா ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டாரு. நீ வருத்தப்படாத. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அத்தைய அருள் மாமா கிட்ட சேர்க்கதான் நீ இத்தனை நாளா அலைஞ்சிருப்பன்னு" என்றாள். அம்மாதான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. மத்தபடி இவன அவங்க கிட்ட சேர விடாம பிரிக்கணும்னு எந்த எண்ணமும் எனக்கு இல்ல. பார்வை திரும்பி நிற்கும் அண்ணன் மீது வைத்துக்கொண்டு கதிர் சொல்லி முடிக்க, ஆழ்ந்த மூச்சை வெளியிட்ட அருள், 6 மாசத்துக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை காரணமா காட்டி நிறைய செலவு வர ஆரம்பிச்சுது. ஒரு நாள் எதர்ச்சியா கடையில இருக்க தம்பி கிட்ட இத பத்தி கேட்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சது கணக்கு காட்டின எந்த செலவும் கடைக்கு வரலன்னு. அப்பதான் இவன் மேல சந்தேகம் அதிகமாச்சு. அடுத்த வாரமே இன்னும் ஒரு பெரிய தொகையை எடுத்திருந்தான். இதுக்கு மேலயும் விடக்கூடாதுன்னு ஃபாலோ பண்ணும்போது எம்ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போறது தெரிஞ்சுது. அங்க இருக்க ஆட்கள் மூலமா நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப கூட அங்க இருக்கிறது அம்மான்னு தெரியாது. இவன் ஒரு நாள் போன்ல கோத அம்மா என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுங்க, நான் வந்து பணம் கொடுக்கறேன்னு பேசினான். அந்த வார்த்தை தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போச்சு. என் அம்மாவையும் பார்க்க வச்சுது. நம்ம கல்யாணம் நடக்கும்போது இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். அதுவும் இல்லாம என்னதான் மாமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தாலும் நிறைய மன வருத்தம் இருக்குன்னு தெரியும். அதோட கல்யாணம் பண்ணா நல்லா இருக்காதுன்னு தான் அவரை அழைச்சிட்டு அம்மா இருக்க இடத்துக்கு போனேன். தூரமா இருந்தே 2 பேரும் அவங்கள பார்த்தோம். மாமாவை அம்மா கிட்ட பேச விடாம தடுத்தது நான் தான். அதுக்கு அப்புறம்தான் மாமா இவனுக்கு கல்யாணம் பண்ணி தர சம்மதிச்சாரு. அருணும் தனக்கு தெரிந்த உண்மையை சொல்லிவிட, அந்த வீடோ அமைதியான கண்ணீரில் கரைந்தது. மாமா, நீங்க அத்தைய பார்த்து பேசியிருக்கலாம்ல என மயில் கேட்க, எதுக்கு பேசணும்? 5 வயசுல இதோ இந்த வாசல்ல நின்னுதான் என்ன உதிரான்னு கூப்பிட்டாங்க. என்ன தொட்டு தூக்கி முத்தம் கொடுத்தாங்க. அப்புறம் அப்படியே அப்படியே சரியா ஞாபகம் இல்ல மயிலு. நிறைய நாள் அதை யோசிச்சு அழுதுருக்கேன். இப்ப நான் போய் முன்னாடி நின்னா, இத்தனை வருஷம் நான் தொலைச்ச வாழ்க்கைய திரும்ப வாங்கிட முடியுமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எதுக்காக விட்டுட்டு போனாங்க? போகும்போது என்னையும் அவங்க கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாம். எல்லாரும் இருந்தும் நானும் அனாதையா வாழ்ந்திருக்க மாட்டேனே என்று உணர்ச்சி வசத்தில் பேசிய அருளுக்கு தொண்டைக்குழி திக்கி நான் வறண்டு விட, ஓடி வந்து அணைத்துக் கொண்டார் தன் மகனை வெண்ணிலா. ஐயோ தம்பி, அனாதையா வந்தவளுக்கு வாழ்க்கை கொடுத்த சாமியா நீ? உனக்காக தான் இத்தனை அசிங்கத்துக்கும் நடுவுல உயிரோட இருக்கேன். உண்மைதான். என்ன சாமியா பாத்தீங்களே தவிர உங்க பிள்ளையா பாக்கல. பாத்திருந்தா ஒதுங்கி நின்னே என்ன வளர்த்திருப்பீங்களா என்றவன் மறுபேச்சுக்கு இடமளிக்காமல் வெளியில் சென்று விட்டான். மகனின் கால் தடத்தை கண்ணீரால் நனைக்க ஆரம்பித்திருந்தார் வெண்ணிலா. இளங்குயில் மயில் இருவரும் மாமியாரை சமாதானப்படுத்த முற்பட, கதிரோ அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கும் தந்தையின் அருகில் சென்று, உங்கள கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க 2 பேருக்கும் பிறந்து ஒருத்தர் வாழ்க்கையை இழக்க நானும் காரணமாகிட்டேன். அந்த பாவத்துக்கும் இத்தனை வருஷம் தன் குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்படுற அந்த உயிருக்காகவும் தான் இத்தனையும். கண்டிப்பா கோத அம்மாவ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கோங்க. ஒரு மகனா உங்களையும் அம்மாவையும் நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன் என்ற கதிரும் அதன்பின் அங்கிருந்து வெளியேறிவிட, மீதமிருந்த நால்வரும் அன்றைய பொழுதை கழித்து கோதையின் வரவுக்காக காத்திருந்தனர். வெளியில் வந்து அருள் வீட்டில் நடந்ததை தன் மாமனார் முத்துப்பாண்டியிடம் தெரிவிக்க, அவரோ, எப்படியோ என் தங்கச்சி என்கிட்ட வந்து சேர்ந்தா போதும் உதிரா என்பதோடு நிறுத்திக் கொண்டார். அருள் அன்று கோதையை காட்டிய போது அவர் மனம் 7 பிறவியை அடைந்த இன்பத்தை பெற்றிருந்தது. தாய் தந்தை இல்லாத இருவருக்கும் இருவர் மட்டுமே ஒரே உறவு. தனக்கென்று எதையும் யோசிக்காமல் தங்கையின் வாழ்க்கைக்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார் முத்துப்பாண்டி. கோதை அவரை விட்டு சென்றதிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு நரகமே. மனைவி பிள்ளைகள் என்று குடும்பத்திற்காக வாழ ஆரம்பித்தாலும் கோதையின் நினைவு மட்டுமே அவரை உயிரோடு வைத்திருந்தது இன்றளவும். உடனே தன் தங்கையை பார்த்து பேச வேண்டும் என்று துடித்தவர் அதை அருளிடம் சொல்ல, வேணாம் மாமா, அம்மா நம்மள பார்க்க கூடாதுன்னு தான் ஒதுங்கி நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி நின்னு சங்கடப்படுத்த வேணாம். அவங்க வாழ்க்கையில என்ன வேணா நடந்திருக்கலாம். அதுக்காக இத்தனை வருஷம் நம்மள விட்டு ஒதுங்கி நின்னதும் இல்லாம இப்ப வரைக்கும் அதையே பண்றாங்க. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் மாமா
என்ன நினைச்சு விட்டுட்டு போனாங்களோ அது தப்புன்னு புரிஞ்சு என் அம்மா என்ன தேடி வரணும். இப்படி ஒரே ஒரு தடவை மட்டும் வந்துட்டா போதும் மாமா. வாழ்க்கை முழுக்க என் கைக்குள்ளேயே வச்சுப்பேன் என்றவன் உடனே அங்கிருந்து கிளம்பியும் இருந்தான். அருள் சென்றும் பல மணி நேரமாக மருத்துவமனையில்தான் அமர்ந்திருந்தார் முத்துப்பாண்டி. இத்தனை வருடம் தேடிய பொக்கிஷம் கண்முன் இருந்தும் அதை கைப்பற்ற முடியாத சூழ்நிலை. தன்னை விட ஒரு மகனாக அருளின் பாதிப்பு பெரிது என்பதை உணர்ந்தவர் கனத்த மனதோடு அங்கிருந்து விடை பெற்றார். கதிருக்கோ பலத்த யோசனை. அருளுக்கு கோதை இங்கு இருப்பது தெரிந்தால் தானே வந்து பேசிவிடுவான். அதை வைத்து இருவரையும் ஒன்று சேர்த்து விடலாம் என எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு அண்ணனின் வார்த்தை அதிர்ச்சியாக இருக்க இருவரையும் சந்திக்க வைக்க வழி தேடிக் கொண்டிருந்தான். அதுவும் இல்லாமல் கோதையின் வரவு தன் அன்னை வெண்ணிலாவிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஒரே வீட்டில் இருவரும் வாழ்வது சாத்தியமில்லை என்பதையும் அறிவான். அதை வெண்ணிலா ஏற்றுக்கொண்டாலும் கோதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால்தானே இத்தனை வருடம் தள்ளியே இருக்கிறார். என்ன நடந்தாலும் சரி, அருளை அவரிடம் சேர்க்க வேண்டும், கோதையை தன் மாமனார் முத்துப்பாண்டியிடம் சேர்க்க வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தான். வெண்ணிலா பரமசிவம் இருவரையும் சமாதானப்படுத்தி உணவு உண்ண வைத்த மருமகள்கள் இருவரும் தன் தாய் வீட்டை நோக்கி பயணித்தனர். அவர்கள் சென்ற நேரம் முத்துப்பாண்டி வீட்டில் இல்லாமல் இருக்க சீதாவிடம் விஷயத்தை கூறினார்கள். கேட்டதும் சீதாவிற்கு சொல்ல முடியாத ஆனந்தம் மனதில். இத்தனை நாட்களாக இருந்த பெரும் பாரம் கண்ணிலிருந்து இறங்குவதாக உணர்ந்தார். கோதை இருக்கிறது தெரிஞ்சோ உன் அப்பா இன்னும் பேசாம இருக்கிறது அதிசயம்தான். மனுஷன் என்ன எண்ணத்துல இருக்காருன்னு தெரியல. அன்னைக்கு அருள் வந்து எங்கேயோ கூட்டிட்டு போனான். அதுல இருந்து உங்க அப்பா நடவடிக்கையில நிறைய வித்தியாசம். நான் என்னன்னு கேட்டோம், பதில் சொல்லல. இப்பதான் புரியுது. எப்படியோ இனிமே கோதை இந்த குடும்பத்தோட சேர்ந்துட்டா போதும். மகராசி வைராகியமா இத்தனை வருஷம் வாழ்ந்து காட்டிட்டா சொன்ன மாதிரி. அன்னைக்கு மட்டும் நான் போக விடாம இருந்திருந்தா இது எதுவும் நடந்திருக்காது. இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியும் நான் தான், முடிவும் நான் தான் என்று தன்னை அறியாமல் மகள்களிடம் வார்த்தையை விட்டுவிட்டார். அதை கேட்டு கொண்டிருந்த மகள்கள், என்னம்மா சொல்ற? உங்களுக்கும் நடந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் என புரியாமல் கேள்வி எழுப்பினார்கள். அதில் ஒரு நொடி மனதில் மின்னல் வெட்ட திடுக்கிட்டவர் வெளியில் தன் முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொள்ள முயற்சித்து தோல்வி அடைந்து விட்டார். அதை பார்த்த பின் மகள்களுக்கு மேலும் சந்தேகம் வலுத்தது. அம்மா, நீங்களாவது உண்மையை சொல்லுங்க என்றாள் இளங்குயில். அண்ணி, அண்ணாக்கு துணையா இருங்க. இப்ப அங்க இருக்கிறது வெண்ணிலாவோட புருஷன். அடுத்தவன் புருஷனோட என்னால வாழ முடியாது. அதே நேரம் என் மகனுக்கு எல்லா சொந்தங்களும் வேணும். அதனால விட்டுட்டு போறேன். என் மேல சத்தியம், நடந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என் அண்ணன் கூட வாழற வாழ்க்கை மேல சத்தியம் பண்ணுங்க என பல ஆண்டுகளுக்கு முன் கோதை உதிர்த்த சொல் சீதாவின் மனதில் உலா வர, வெண்ணிலா எங்க கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு என்றார் சலனமின்றி. பாட்டி, இந்த இடமும் வலிக்குது, கழட்ட சொல்லுங்க. திருநெல்வேலி எம்ஆர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த குழந்தை தன்னை கவனித்துக் கொண்டிருக்கும் பாட்டியிடம் கூறியது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு குட்டிமா, அப்புறம் இந்த வலியெல்லாம் உனக்கு இருக்காது. நீயும் எல்லா பசங்க மாதிரியும் சந்தோஷமா இருக்கலாம் என்று குழந்தைக்கு புரிய வைக்கும் நோக்கில் இன்னும் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார் அவரும். அம்மா, அறுவை சிகிச்சைக்கு தயாராக இருக்கும் சிறு மொட்டுவை சுடு தண்ணீர் ஒத்தடம் கொடுத்து தயார்படுத்தி கொண்டிருந்த பல பேரின் மனக்குமுறலுக்கு காரணமான கோதையின் செவியில் யார் வந்திருக்கிறார் என்ற செய்தி வந்து சேர்ந்தது. ஒத்தடம் கொடுத்து கொண்டிருக்கும் துணியை கீழே வைத்தவர் சிரிப்போடு திரும்பி பார்த்தார். கதிரின் காட்சிக்கு பதில் கோதைக்கு காட்சி தந்தது என்னவோ அம்சவேணி பாட்டிதான். ஏத்தா தாயி கோத, எங்க போன இம்புட்டு வருஷமா? இந்த ஆத்தாவ பாக்கணும்னு தோணலையா? புருஷனை இழந்து புள்ள இல்லாம அனாதையா இருந்த எனக்கு ஆத்தா பட்டம் கொடுத்த என் மகராசி, இன்னும் உனக்கு எங்க மேல இருக்க கோவம் போகலையா? எத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்து. மகராசி, இப்பவாவது உனக்கு இங்க வரணும்னு தோணுச்சே என்றவர் கோதையின் அருகில் சென்று முகம் முழுவதும் தொட்டு ரசித்தார். பின் கோதையை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தவர் அழுகையோடு, எப்படிமா இருக்க என கேட்டார். 8 மாதங்களாக தன் பிறந்த ஊரிலிருந்தும் யாரையும் பார்க்காமல் இருந்த கோதையின் வீம்பை அசைத்து பார்த்தது அம்சவேணியின் வருகை. இருந்தும் எதையும் வெளிக்காட்டாதவர் வந்த அழுகையை தனக்குள் அடக்கி கொண்டு, என்ன ஆத்தா இது, இவ்ளோ வருஷம் கழிச்சு பார்த்ததுக்கு சந்தோஷப்படாம அழுவுற
என பேசியபடியே அம்சவேணியின் கைப்பிடித்து அருகில் இருந்த இருக்கையில் அமர வைத்தார். நீ பண்ண காரியத்துக்கு அழுவாம சிரிக்கவா செய்வாங்க தாயி? இவ்ளோ நாள் எங்கேயோ இருந்த சரி, இங்க வந்துமா இவ்ளோ வைராகியமா இருக்க? அங்க உன் பிள்ளை உனக்கு மேல வீம்பா நிக்கிறான் தெரியுமா? என தன் ஆதங்கத்தை வெளியிட்டார் அம்சவேணி. அதற்கு பதில் கூற விரும்பாத கோதை சிரித்தபடி நலம் விசாரிக்க, அதை புரிந்து கொண்ட அம்சவேணி பாட்டியும் இருக்கும் நேரத்தை செலவழித்தார் தன் இனிய மகளான கோதையோடு. அவர் பேச ஆரம்பித்து சில மணி நேரங்கள் கடந்திருந்தாலும் அவை அத்தனையும் கோதையின் மீது அவர் கொண்டுள்ள அன்பையே பறைசாற்றியது. ஒரு வழியாக அம்சவேணி பாட்டியை சமாதானப்படுத்திய கோதை கதிரிடம் திரும்பி, என்ன நிலவா, என்ன இதெல்லாம்? நீதான் சொன்னியா? ஆத்தாக்கு மட்டும்தான் தெரியுமா இல்ல? என இழுத்தார் கோதை. ஏது, இந்த கல்லூலி மங்கனா சொன்னாரு? பதிலளித்த அம்சவேணியை மூக்கு சுருங்க முறைத்து பார்த்தான் கதிர். அவனின் முறைப்பில் கோதைக்கு சிரிப்பு மலர்ந்துவிட, ஆத்தா பிள்ளைய வையாத, எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறது நிலவந்தான். நான் சொன்னதாலதான் யார்கிட்டயும் சொல்லல என்றார் இளைய மகனின் கைப்பிடித்து கொண்டு. ஆமா ஆமா வையிறாங்க உன் பிள்ளைய. இவ்ளோ பெரிய ரகசியத்தை இத்தனை வருஷமா எப்படிதான் கட்டி காப்பாத்த முடிஞ்சுதோ? உன் பெரிய பிள்ளை அருள்தான் இந்த விஷயத்த சொன்னது. அம்சவேணியின் பதிலில் பார்வை கதிரிடம் செல்ல, அவனோ அமைதியாக கைகளை கட்டிக்கொண்டு கோதையை பார்த்திருந்தான். கதிரின் பார்வையில், உங்க மகன் உங்கள மாதிரி வீம்புக்கு சொந்தமானவன் என்றிட, ஏனோ தாயுள்ளம் தன் மகனிடம் பறக்க இறகை விரித்தது. அவரின் எண்ணத்தை தடுக்கும் விதமாக தடை போட்டது. கோத என்ற அழைப்பு. உடல் மட்டும்தான் இங்கு இல்லை கோதைக்கு, உயிர் மொத்தமும் தன் சொந்தத்திடம் அல்லவா விட்டுவிட்டு சென்றிருந்தார். குரல் வந்த திசையில் திரும்புவதற்கு முன்னரே அந்த குரலுக்கு சொந்தக்காரரை அடையாளம் கண்டுவிட்டார் கோதை. சொந்தங்களை பார்த்தால் ஏமாந்த சுவடுகள் மனதை தாக்கும் என்பதாலே அவர்கள் முன் நிற்பதை தவிர்த்து வந்தார் கோதை. முதலில் கதிரை பார்த்தபோது அவர் மனம் தன் குடும்பத்தில் சேர விரும்பியது. எனினும் தன் வரவால் யாரையும் சங்கடப்படுத்த விரும்பாத கோதை தலைமறைவாக இருந்துவிட, அம்சவேணியின் வருகை கொஞ்சம் அசைத்து பார்த்தது. அதை கூட முடிந்த அளவிற்கு சமாதானப்படுத்திய கோதைக்கு இந்த குரலை தடுக்க முடியவில்லை. ஏதேதோ எண்ணங்களில் சுழன்று கொண்டிருந்த அவரை மீண்டும் அழைத்தது கோத என்ற சீதாவின் குரல். அதில் சுயம் பெற்றவர் கதிருக்கு பின்னால் நிற்கும் சீதாவை கண்டு கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார். நாத்தனாரின் கண்ணீரை கண்டு ஓடி வந்து அணைத்து கொண்டார் சீதா. வார்த்தைகள் ஏதுமின்றி இருவரும் கண்ணீரில் தங்களை ஒருவர் மாற்றி ஒருவர் தேற்றிக் கொண்டிருக்க, நிமிடங்கள் கடந்தும் அழுகை தொடர்ந்து கொண்டிருந்தது. அம்மா போதும் விடுங்க அத்தைய. தாயின் கூடவே வந்திருந்த இளங்குயில்தான் இருவரையும் பிரித்து அழுகையை நிறுத்தினாள். அதன் பின்னே தன் மருமகளை கண்டார் கோதை. பள்ளி சீருடையில் மருமகள்கள் இருவரையும் யாரும் அறியாது ஏற்கனவே பார்த்திருக்கிறார் கோதை. இங்கு வந்ததும், அதுவும் கல்யாண விஷயம் கேட்டதிலிருந்து நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவருக்குள் ஆலமரமாய் வளர்ந்திருக்க, அதற்கான வழியில்லாது தனக்குள்ளே புதைத்து கொண்டார். இன்று நேரில் அண்ணன் மகள்களை பார்த்ததும் ஆனந்த களிப்பு கூடிவிட, அன்போடு தன் பெரிய மருமகளை அணைத்து முத்தமிட்டார் ஆசையாக. அத்தை எப்படி இருக்கீங்க என்றாள் இளங்குயில். எனக்கு என்னம்மா, நல்லா இருக்கேன் என்றவரை நிதானமாக பார்த்த இளங்குயில்தான், ஆனா ஏன் புருஷன் நல்லா இல்ல அத்த. எங்க யாரையும் பார்த்திருக்க வேணாம், உங்க பிள்ளைய மட்டுமாவது பார்த்திருக்கலாமே அத்த. அவரை கூட வேணாம், உங்க அண்ணனை பார்த்திருக்கலாமே அத்த. 2 பேரும் உங்களுக்காக தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ற இளங்குயிலின் நியாயமான கேள்விக்கு பதிலளிக்க விரும்பாத கோதை தன் பார்வையை தயங்கி நிற்கும் மயிலிடம் செலுத்த, கதிரும் அப்பார்வையை பின்தொடர்ந்தான். அங்கு நிற்கும் மயிலை கண்டு முறைத்தவன் எதுவும் பேசாமல் வேறு பக்கம் திரும்பிக் கொள்ள, சாரி அத்த, இங்க இருக்கிறது நீங்கன்னு தெரியாம வாய்க்கு வந்தத பேசிட்டேன் என்றவளை கோதை புரியாமல் பார்க்க, வீட்டில் நடந்ததை விவரிக்கத் தொடங்கினார் அம்சவேணி. அதை பொறுமையாக கேட்ட கோதை சிறு சிரிப்புடன், ஒரு மனைவியா உன்னோட வார்த்தைகள் சரிதான். ஆனா என் மகன் நல்லவன், உன்னை ரொம்ப விரும்புறான். நான் வாக்கு தரேன், எந்த சூழ்நிலையிலும் உன்னை தவிர வேற ஒருத்திய நினைக்க மாட்டான் என்றவர் அத்தோடு நில்லாமல் மயிலை அணைத்து முத்தமிட, சகஜ நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தால் தன் அத்தையிடம் பேச்சு கொடுத்து கொண்டே. கோதையோடு கதிர் மட்டுமே இருக்கும் அறையில்
இன்று நால்வர் சேர்ந்திருக்க அந்த இடம் பேச்சுக்களால் பிரகாசிக்க ஆரம்பித்தது. வந்தவர்களிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தாலும் கோதையின் ஆழ்மனது தன் வருகை அறிந்தும் வராமல் இருக்கும் உதிராவின் வருகையை எதிர்பார்க்க தொடங்கி இருந்தது. அவரையும் அறியாமல் ஒரு நாளும் தன் மகன் தன்னை தேடி வரமாட்டான் என்பதை அறியாத தாயுள்ளம். கோதை பார்க்க செல்லும் செய்தியை வெண்ணிலாவிடம் தெரிவித்தே சென்றிருந்தார்கள் சகோதரிகள் இருவரும். மருமகள்கள் வீட்டிற்கு வரும் நொடிக்காக அவர் வாசலில் குட்டி போட்ட பூனை போல் நடையாக நடந்து கொண்டிருந்தார். அவ்வீட்டின் அடுத்த ஆட்சி அரசிகள் உள்ளே நுழைய, "என்னம்மா, கோதா அக்காவை பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? எப்படி இருக்காங்க?" என்ற தன் மாமியார் வெண்ணிலாவின் நலம் விசாரிப்பில் சிரித்த மருமகள்கள் இருவரும், "பாத்தோம் அத்த, நல்லா இருக்காங்க" என்றார்கள். அதில் மகிழ்ந்த வெண்ணிலா தயக்கத்தோடு, "என்ன பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா?" என கேட்க, அதற்கு இளங்குயில் இல்லை என்று அமைதியாக தலையசைத்தாள். மருமகளின் தலையசைப்பை பார்த்ததும் வெண்ணிலாவின் முகம் தெரியும் என்பதைப் போல் வாடிவிட்டது. கூடவே அவரின் கண்களும் பனிக்க ஆரம்பித்தது. அதைக் கண்ட இளமையில்தான், "அத்த, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் எங்களை பார்த்திருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லா நலம் விசாரிக்கவே சரியா இருந்துச்சு. இப்பதானே பார்த்திருக்கோம் அத்த. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க முன்னாடி நிறுத்துறோம். அப்புறம் நீங்களே என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோங்க, சரியா?" என்றாள் அன்போடு. "ஆமா அத்த, இன்னைக்கு முழுக்க நலம் விசாரிக்கவே நேரம் போதல. அதுவும் அங்க இருந்த குழந்தைக்கு ஆபரேஷன் நடக்க ஏற்பாடு வேற பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலேயே சரியா பேச முடியல. அடுத்த தடவை நிச்சயம் உங்க முன்னாடி நிப்பாங்க கோதா அத்த. மயிலு சொன்ன மாதிரி என்ன கேட்கணுமோ உரிமையா கேளுங்க" என்றாள் இளங்குயில். "கேட்கணும், அக்கா கிட்ட நிறைய மன்னிப்பு கேட்கணும்" என்று வருத்தத்தோடு பேசும் வெண்ணிலாவை தடுத்தது கதிரின், "ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை கெடுத்து வாழ்ந்துட்டு மன்னிப்பு கேட்டா முடிஞ்சிடுமா?" என்ற சுடுசொல். தன் மகனின் வார்த்தையில் சிறிது நேரம் நிறுத்தி வைத்திருந்த கண்ணீர் மீண்டும் அளவில்லாமல் வெளியேற, அதை பார்த்த மருமகள்கள் இருவருக்கும் கோபம் வந்துவிட்டது. "இங்க பாருங்க கதிர், நீங்க இதுவரைக்கும் பண்ணது எல்லாமே நல்லதுதான். அதுக்காக உங்க அம்மாவை இப்படி பேசுறது சரியில்ல. உண்மை என்னன்னு ஒரு பக்கமா விசாரிச்சு முடிவு பண்ணாதீங்க, இன்னொரு பக்கமும் கேளுங்க" என்ற இளங்குயில் தன் அத்தையிடம் திரும்பி, "நீங்க வாங்க அத்தை, சும்மா சும்மா அழுதுட்டு இருக்காதீங்க. நீங்க யாரோட வாழ்க்கையையும் கெடுக்கல" என அழைத்து சென்றாள். பின் எதுவும் பேசாமல் கதிர் அங்கிருந்து தன் அறைக்கு சென்று விட்டான். அவன் பின்னே மனையாளும் சென்றாள். உள்ளே நுழைந்ததும் சட்டையை மாற்ற எண்ணி மர அலமாரியை திறக்க, "என்னங்க" என பேசும் சத்தம் கேட்டது கதிரின் காதினுள். அது தன் மனைவியின் குரல் என்பதை அறிந்தவன் திரும்பாமல் சட்டையை தேடிக் கொண்டிருந்தான். அவளோ விடாமல், "சாரி, அன்னைக்கு நான் பேசின எல்லாமே தப்புதான். இங்க இருக்கிறது அத்தைன்னு தெரியாம தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க." "ஓஹோ, இப்ப கோத அம்மா இல்லாம வேற யாரா இருந்தாலும் நீ பேசுனது சரி, அப்படிதானே?" என்றதும் கணவனின் முன் நின்றவள், "நான் அப்படி சொல்ல வரல. யாரா இருந்தாலும் உங்களை எல்லாரும் முன்னாடியும் அப்படி பேசியிருக்க கூடாது. சத்தியமா உங்களை சந்தேகப்பட்டு அப்படி பேசல. எங்க போறீங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன்" என்று தன் தரப்பு விளக்கத்தை கூறினாள். "சரி, சொல்றத சொல்லிட்டல, தள்ளு, நான் வெளியே போகணும், நேரமாச்சு." "கதிரு, இதான் சமயம்னு என்ன மொத்தமா ஒதுக்கி வைக்காத. என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. நீயும் தானே அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் வார்த்தைய விட்ட. அதுக்காக உன்கிட்ட சண்டையா போட்டேன்? இங்க பாரு, இப்போ உன்னோட பஞ்சாயத்தை கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் பண்ண வேண்டிய கடமை நிறைய இருக்கு. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா உன் கழுத்துல தாலி கட்டியிருக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு மன்னிச்சிடு" என்றவன் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு வெளியில் சென்று விட்டான். என்றுதான் இந்த இடைவெளி குறையும் என்ற கவலையோடு செல்லும் கதிரையே பார்த்து கொண்டிருந்தாள் இளமையில். கோதையிடம் பேசிவிட்டு வீட்டிற்கு வந்த சீதா தன் கணவனின் வருகைக்காக காத்திருந்தார். வருகைக்கு பதிலளிக்கும்படி முத்துப்பாண்டி வீட்டிற்குள் வர, "வாங்க, உங்களுக்காக தான் இவ்ளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்து இவ்ளோ பெரிய உண்மைய எதுக்கு சொல்லாம மறைச்சிங்க?" என்ற சீதாவை முறைத்தவர், "இதே கேள்வியதான் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கேட்டேன். நீ மட்டும் மறைக்காம உண்மைய சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த உண்மைய மறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. உங்க எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்க மாதிரி என் தங்கச்சிய நான் பார்த்ததும் உன்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவளே என்ன தேடி வரணும், என் தங்கச்சியா" என்ற முத்துப்பாண்டி அங்கிருந்து சென்று விட்டார். சீதாவிற்கு தான் கவலையாக இருந்தது. இதுவரை கோதை இல்லாமல் வருந்திய காலம் போய் இன்று முதலில் யார் பார்ப்பது என்ற போட்டியில் தன் கணவர் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருப்பதை நினைத்து. இரவு அருள் வீட்டிற்கு வர
வீட்டில் வெளிச்சம் இருந்தும் இருளில் மூழ்கியது போன்று காட்சியளித்தது. உள்ளே நுழைந்ததும் முதலில் அருள் தேடியது வெண்ணிலாவைதான். ஆனால் வெண்ணிலா அங்கு இல்லாமல் போக யோசனையோடு தன் அறைக்கு சென்றான். அருள் வந்ததும் வெண்ணிலாவை தேடியதும் மாடியிலிருந்து பார்த்துவிட்டாள் இளங்குயில். கணவனை சோதிக்க எண்ணி அவன் வருவதற்கு முன் அறைக்குள் நுழைந்து கொண்டவள் தொலைபேசியில் யாருடனோ பேசுவது போல், அத்தைக்கு ரொம்ப உடம்பு முடியல மகா, அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அத்தை அழுது அழுது ரொம்ப சோர்வா இருக்காங்க. காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல. ஏதாச்சும் டேப்லெட் இருந்தா சொல்லு, நான் வாங்கி தரேன் என்றவள் ஓரக்கண்ணால் தன் கணவனை காண, அவனோ வந்த வழியே வேகமாக நடந்தான் தன் தாய் வெண்ணிலாவின் அறைக்கு. அருள் வருவதற்கு சிறிது நேரம் முன்புதான் மயில் தன் மாமியாருக்கு உணவு கொடுத்து தூங்க வைத்திருந்தாள். அதை அறியாத அருள் வேகமாக கதவை தட்ட, திறந்தார் பரமசிவம். மகனை கண்டதும் தானாக அவர் தலை கீழே தொங்கியது. தந்தையை தாண்டி உள்ளே சென்றவன் பார்வையில் தூங்கிக் கொண்டிருக்கும் வெண்ணிலா விழ, அருகில் சென்று தொட்டு பார்த்தான் அவசரமாக. பின் உடல் சாதாரண வெப்பத்தில் இருக்க நிம்மதி பெருமூச்சு விட்டவன் அமைதியாக அங்கிருந்து நகர, கணவனின் வருகைக்காக கை கட்டி நின்றிருந்தாள் இளங்குயில். அவள் நிற்கும் தோரணையே பொய் என்ற செய்தியை அருளுக்கு உரைத்துவிட, இலா, இதோட இந்த மாதிரி விளையாட்ட நிறுத்திக்கோ, என்ன ரொம்ப சீண்டி பாத்துட்டு இருக்க என்றவன் முறைத்துக் கொண்டே படியேறினான். செல்லும் கணவனின் கையை பிடித்து இழுத்த மனைவியோ, நான் அத்தன்னு சொன்னது இவங்கள இல்ல, கோத அத்தைய என்றால் மீண்டும் தன் கணவனை ஆராயும் பார்வையோடு. அவள் எண்ணத்திற்கு மாறாக முன்பு இருந்தது போல் எந்த பதற்றமும் இல்லாமல் அருளின் முகம் காட்சியளிக்க, குழம்பி போனது என்னவோ மங்கைதான். மனைவியின் குழப்பமான முகத்தில் தன்னை சோதிக்க பேசுகிறாள் என்பதை அறிந்து கொண்ட அருள், பெரிய சிபிசிஐடி ஆபீசர் ஆராய்ச்சி பண்றா, ஓவரா மூளைய போட்டு கசக்காம தோசை ஊத்தி வை, நான் வரேன் என்றான் இளங்குயிலின் தலையில் கொட்டிவிட்டு. அதில் சுயம் தெளிந்தவள் கணவனை காண, அவனோ பின்பக்கம் சென்று கொண்டிருந்தான் முகம் கழுவ. அருள் பின்னே தானும் சென்றவள், அதெல்லாம் ரெடியாதான் இருக்கு, அதை விடுங்க, நான் இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா என்றால் கணவனை மீண்டும் மடக்கும் எண்ணத்தோடு. அதற்கு எந்த பதிலும் அளிக்காத அருள் மௌனமாக முகம் கழுவும் வேலையில் ஈடுபட்டான். சிறிது நேரம் கணவனின் பதிலுக்காக அவன் முகத்தையே பார்த்திருந்தவளுக்கு எந்த பதிலும் வராமல் போனது. அதில் கடுப்பான இளங்குயில், மாமா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மதிக்காம போறீங்க. நான் இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா, தெரிஞ்சா இவ்ளோ அலட்சியமா நடந்துக்க மாட்டீங்க என்றால் வீட்டிற்குள் செல்லும் கணவனை பின்தொடர்ந்து கொண்டு. ஈரமான முகத்தை காட்டன் துணியால் துடைத்து கொண்டே நடந்தவன் மீண்டும் வெண்ணிலாவின் அறையை ஒருமுறை பார்த்துவிட்டு படியேறினான். தன் அறைக்கு வரும் வரை அமைதியாக இருந்தவன் அறைக்குள் நுழைந்ததும் மணையாளின் கைப்பிடித்து அமர வைத்து மடியில் தலை சாய்த்தான். வெகு நேரமாக சேயாய் மனைவியின் மடியில் தஞ்சம் அடைந்தவன், அம்மா எப்படி இருக்காங்க ஐரமீனு என்றான், வார்த்தையில் அன்பை அள்ளி ஆசை மகனாக. அந்த வார்த்தையே தன் தாயை தினமும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான் கணவன் என்பது இளங்குயிலுக்கு புரிந்துவிட, மாமா, எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவும் பண்ணாத மாதிரி எப்படிதான் இருக்கீங்களோ தெரியல, ரொம்ப நல்லா இருக்காங்க என்று மூக்கை பிடித்து ஆட்டும் மனைவியின் கையை தட்டிவிட்டவன், அம்மா என்ன பத்தி கேட்டாங்களா இலா என்றவன் ஏக்கமாக மடியில் படுத்தவாறு மனைவியின் முகம் பார்த்தான். அவளோ என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அருளை பார்த்து கொண்டிருந்தாள். இளங்குயிலின் பதிலற்ற பார்வையில் சிறிதாக சிரித்தவன், காலையில இருந்து ஒரே தலைவலியிலா, கொஞ்ச நேரம் தூங்க போறேன், பக்கத்திலேயே இரு என்ற அருள் இளங்குயிலின் கையை கன்னத்தில் தாங்கிக் கொண்டு தூங்க தொடங்க, கணவனின் தூக்கத்திற்கு துணை சேர்க்கும் விதமாக தலை கோத தொடங்கினாள் இளங்குயில். இது நாள் வரை அருளுக்கு நிலையான ஆனந்தம் என்று எதுவும் கிடைத்ததில்லை. அவனிடம் அன்பு காட்டிய அனைவரையும் ஒரு குறிப்பிட்ட வயதில் புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கி வைத்துவிட்டு, இன்று அவர்களோடு சேரவும் முடியாமல், தான் விரும்பிய அன்பை அருகில் சேர்த்து கொள்ளவும் முடியாமல் அனுதினமும் நிம்மதியின்றி அலைந்து கொண்டிருக்கிறான். தலைவலியால் இரவு உணவை தவிர்த்த அருளுக்கு அதிகாலை 3 மணிக்கெல்லாம் விடியல் பிறந்து விட்டது. தன் காலை கடன்களை முடித்துவிட்டு குளிக்க சென்றான். அங்கு வழக்கம் போல் சுடுநீர் வைத்துக் கொண்டிருந்தார் வெண்ணிலா. வந்தவனும் அதே வழக்கம் போல் எதையும் கண்டு கொள்ளாமல் குளித்து முடித்து வெளியில் வர, அம்மா, இன்னும் இதெல்லாம் எதுக்காக நீ பண்ணிட்டு இருக்க, சும்மாவே உன்னை கண்டுக்க மாட்டான்,
இப்போ அவங்க அம்மா வேற வந்துட்டாங்க. இனிமே இந்த வீட்டுக்கு வரதே சந்தேகம்தான். பேசாம உங்க சின்ன மகனுக்கு மட்டும் தினமும் இந்த சேவையை செய்யுங்க என்று அதிகாலையில் குதூகலத்தோடு வம்பிழுத்துக் கொண்டிருந்தான் கதிர் தன் அண்ணனை. சின்ன மகனின் பேச்சிற்கு பதில் அளிக்காத வெண்ணிலா சுடுநீரை வேறு அண்டாவில் மாற்றிவிட்டு உள்ளே சென்று விட்டார், அருளை பார்க்காமல். அதை கவனித்த அருள் கதிரிடம், நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா என்கிட்ட மிதிப்பட்டு சாகாம ஓடிடு என்றான் தன் தலையை துவட்டியபடி. நான் என்ன வேணா நினைப்பேன், அதை எதுக்கு நீ கேக்குற? எங்க மிதிப்பியா? மிதி பார்க்கலாம் என்றவன் சண்டைக்கு செல்வது போல் அருளிடம் பாய்ந்த தம்பியின் கையை முதுகுக்கு பின்னால் திருப்பியவன், என்ன என்ன துரத்தி விட்டுட்டு நீ மட்டும் இந்த வீட்ல வாழலாம்னு பாக்குறியா? அது ஒரு நாளும் நடக்காது என்றான். ஏன் நடக்காது? உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன் பாரு. நீ வீட்டை விட்டு போனாதான் எங்க அம்மாவுக்கு நிம்மதி. உன்னாலதானே அவங்க தினமும் அழறாங்க. யாருக்கு நிம்மதி? உனக்கா அவங்களுக்கா என்ற அருள் தம்பியின் கைகளை இன்னும் சுழற்றி முறுக்க, டேய் வலிக்குது, கைய விடுடா. வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். இந்த வாய வச்சுட்டு என்ன எல்லாம் பேசுற? என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புவியா? உன்னால முடிஞ்சா அனுப்பி பாரு. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நீ மட்டும்தான் இந்த வீட்ல இருப்ப. விடுடா, வலிக்குது. நான் மட்டும் எதுக்கு இருக்க போறேன்? எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் என் கூட தான் இருப்பாங்க. அது நான் வீட்டை விட்டு போனா தெரியும் உனக்கு. உன் இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிட்டு இருக்காத. என் பொண்டாட்டி தூங்கிட்டு தான் இருக்கா. வந்தான்னு வெய்யி, முதுகு பழுத்துடும். ஆமா, உன் பொண்டாட்டி பெரிய சண்டி ராணி. அவளுக்கு நாங்க முதுகு காட்டிக்கிட்டு சலாம் போடுறோம். நானும் பாக்கறேன். கல்யாணம் ஆனதுல இருந்து உன் ஆட்டம் கொஞ்சம் ஓவரா தாண்டா இருக்கு. அதுவும் இன்னைக்கு ரொம்ப ஓவரா இருக்கு. எல்லாரும் கிடைச்ச கொழுப்பா? நான் நினைச்சா கடைசி வரைக்கும் உன்னை தனிமரமா நிறுத்த முடியும். கதிர் வீரமாக தற்பெருமை பேசியதும் அருளின் கைகள் அவன் முதுகை வேகமாக பதம் பார்த்தது. அண்ணனிடம் எதிர்த்து போராட எவ்வளவோ முயன்றும் அவன் கைகள் அருளின் கையில் வாகாக சிக்கியிருந்தது. அவன் பேச பதிலுக்கு இவன் அடிக்க என சென்று கொண்டிருந்த நிலை சிறிது சிறிதாக மாறி கதிரின் கைகளும் அண்ணனின் உடலை தழுவ ஆரம்பித்தது. கதிரின் கைகள் தன்மேல் பட்டதும் பொங்கி எழுந்து அருள் இரும்பு கைகளால் அவன் கழுத்தை சுற்றி வளைக்க, கதிரோ அண்ணனின் இடுப்பை வளைத்து பின்னுக்கு தள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தான். இருவரும் சரிசமமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்க, குளித்து முடித்த அருளின் நிலைமை பாவமாக மாறி இருந்தது. தலை துவட்டி கொண்டிருந்த துண்டு கீழே நழுவி மண்ணில் இருக்கும் சகதியில் விழுந்திருந்தது. கட்டி இருந்த துண்டும் கதிரின் கால்கள் பட்டு அழுக்காகி இருக்க, உடல் முழுவதும் ஆங்காங்கே மண் துகள்கள். குளித்திருந்த அருளின் நிலைமையே அப்படி இருக்க, அப்போதுதான் கலைந்த தலையோடு எழுந்து வந்த கதிரின் நிலைமை படு மோசமாக மாறியது. ஆனாலும் அண்ணனிடம் மல்லுக்கு நின்றவன் விடாமல் போட்டி போட அருளும் விட்டு கொடுக்கவில்லை. உள்ளே இருந்த வெண்ணிலா அப்போதுதான் வெளியில் வர, மகன்கள் இருவரும் அடித்துக் கொள்ளும் தோரணையோடு நெருக்கமாக நிற்பதை பார்த்து பதட்டத்தோடு, கதிரு, விடு தம்பிய. இன்னைக்காவது தம்பி கிட்ட சண்டை போடாம இரு. தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாளு என்று வெண்ணிலா கூறியதும் பட்டென தம்பியின் கைகளை விட்டவன் விறுவிறுவென அங்கிருந்து நகர்ந்து விட்டான், கலங்கிய கண்களை வெளிக்காட்டாமல். அறைக்கு சென்றவன் மீதமிருக்கும் குளியல் நீரை துடைக்க விரும்பாமல் சட்டையை மாட்டிவிட்டு வெளியேற, கதிர்தான், இனி வர ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நம்ம அம்மா உன் கூட தான் இருப்பாங்க அண்ணா என அவனையே அமைதியாக பார்த்திருந்தான் வாசலில் நின்று கொண்டு. எதற்காக தன் மகன் அவசரமாக வீட்டை விட்டு வெளியேறினான் என்பதை வெண்ணிலாவும் உணர்ந்து கொண்டார். அருள் பிறந்த அன்று நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்தவர் பூஜை அறையில் நுழைந்து கொண்டார் கடவுளிடம் மன்றாட. காலை உணவிற்கு அருள் வீட்டிற்கு வரவில்லை. தாமதமாக எழுந்த இளங்குயில் அப்போதுதான் குளித்து முடித்துவிட்டு சாப்பிட வந்திருந்தால் கணவனை தேடியவாறு, வாமா, தம்பி இன்னும் வீட்டுக்கு வரல, ஒரு போன் பண்ணி என்னன்னு கேக்குறியா என்ற வெண்ணிலாவுக்கு சரியென தலையசைத்த இளங்குயில் தன் கணவனுக்கு அழைப்பு விடுக்க எடுக்கவே இல்லை அருள். அதை அத்தையிடம் தெரிவிக்க அவரோ, இன்னைக்கு தம்பியோட பிறந்த நாள், இன்னைக்கு முழுக்க யார்கிட்டயும் பேசாம அமைதியாவே இருக்கும். நீ கொஞ்சம் வயல் வரைக்கும் போய் என்னன்னு பாத்துட்டு வரியா என்ற வெண்ணிலாவின் விழிகளில் அத்தனை சோகம். தெரியும் அத்த, இதுக்கு எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு உங்க மகன் சந்தோஷமா இருப்பாரு என்றவள் தன் தங்கை மயிலை அழைத்து கொண்டு அருள் இருக்கும் இடத்திற்கு புறப்பட்டாள். இன்று எப்படியாவது அருளிடம் கோதையை சேர்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மருத்துவமனைக்குள் நுழைந்திருந்தான் கதிர்.
அங்கு தினமும் சிரித்த முகத்தோடு இருக்கும் கோதை கண்ணில் கண்ணீர் கோர்க்க மகனின் புகைப்படத்தை கையில் ஏந்தி, "உதிரா, ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் வரும்போது மரண வலிய உணர்வேன். எனக்குள்ள உசுரா பொத்தி வச்சிருந்த நீ வெளிய வந்த நாள். பெத்த பிள்ளைய கையில வாங்க முடியாம உயிர் இருந்தும் பிணமா இருந்த நாள். என் மகனை அள்ளி எடுத்து கொஞ்சணும்னு அவ்வளோ ஆசை இருக்கு உதிரா. ஆனா நான் சாகுற வரைக்கும் கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்க மாட்டாரு. உனக்குன்னு எதுவும் செய்யாத நானு இப்போ உன் முன்னாடி நின்னு நான் தான் உன் அம்மான்னு சொல்லிக்க எந்த தகுதியும் எனக்கு இல்ல. கடைசி வரைக்கும் உன் நிழல கூட தொட்டு பார்க்காத துரதிர்ஷ்டசாலியாவே அம்மா சாக போறேன்" என்றவருக்கு அழுகை கட்டுக்குள் அடங்காமல் வெடித்து சிதறியது. அதற்கு மேல் விட்டால் ஆகாது என்றுணர்ந்த கதிர் ஓடி வந்து கோதையை அணைத்து கொண்டான். தான் பெற்ற பிள்ளையிடம் கிடைக்காத வரத்தை பெறாத பிள்ளையிடம் வாங்கிக் கொண்டிருந்தார் கோதை அழுதபடி. கோதையை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கும் கதிரின் கைபேசி ஒலிக்கத் தொடங்க எடுத்து பார்த்தவனுக்கு விடை கொடுத்தது மயிலின் அழைப்பு. அவள் மீதுள்ள கோபத்தில் அழைப்பை துண்டித்தான். அடுத்ததாக இளங்குயில் எண்ணிலிருந்து அழைப்பு வர உடனேயே அதை எடுத்தவன் என்னவென்று விசாரிக்க, "மாமா, இந்த வயல்ல மின்கம்பி அருந்து வேலை பாக்குறவங்க மேல விழுந்துருச்சு. இன்னும் எங்க எல்லாம் அருந்து விழுந்திருக்குன்னு தெரியல. அருள் மாமா நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம வயல்ல இறங்கி உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. பயமா இருக்கு மாமா, நீங்க உடனே வாங்க. அக்கா வேற மயக்கம் போட்டு விழுந்துட்டா" என்றால் மிகுந்த பயத்தோடு இளமயில். அதை கேட்டவன் வேகமாக அங்கிருந்து வெளியேற கதிரின் பதட்டத்தில் அழுகையை கைவிட்ட கோதை பின்னே ஓடி வந்து, "நிலவா, யாருக்கு என்ன ஆச்சு?" என்றார் பதட்டத்தோடு. "ஒண்ணுமில்லம்மா, நீங்க இங்க இருங்க, கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன்." "இல்ல, இவ்ளோ அவசரமா போறியே, சொல்லு நிலவா, என் புள்ளைக்கு ஏதாச்சும்" என வார்த்தையை சொல்லக்கூட தெம்பில்லாமல் பதட்டமாக பார்த்திருந்தார். அதை கேட்டதும் கதிரின் மூளை ஏடாகுடமாக வேலை செய்ய கோதையிடம், "அம்மா வயல்ல வேலை பார்க்கும்போது மின்கம்பி அருந்து அண்ணனுக்கு ஷாக் அடிச்சிருச்சான்" என்றான். அதை கேட்டதும் கோதையின் உயிர் துடிக்காது நின்றுவிட்டது. சில நொடிகள் தன் உதிரத்தின் உயிருக்காக ஸ்தம்பித்து நின்றவர், "என் மகனுக்கு என்ன ஆச்சு நிலவா?" "தெரியலம்மா, அங்க போனாதான் தெரியும்." "நானும் வரேன், என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது" என்றவர் கதிரோடு புறப்பட்டார் வேகமாக. காரை இயக்கிய கதிர் வயலை நெருங்கும் சிறு தொலைவிற்கு முன்னால் தொலைபேசியில் வெண்ணிலாவிற்கு அழைப்பு விடுத்து ஒரு வரி மாறாமல் சொல்லிவிட, கதிருக்கு பதிலளிக்காத தாயுள்ளம் வேகமாக ஓடியது தன் மகனின் இடத்திற்கு. அங்கு பெண்கள் இருவரும் பண்ணை வீட்டில் இருப்பதை உறுதி செய்த அருள் மின்சாரத்தின் இயக்கத்தை வேகமாக நிறுத்திவிட்டு வயலில் விழுந்திருப்பவரை தூக்கி அங்கிருந்த ஆட்களின் உதவியோடு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தான். பின் ஏற்பட்டிருக்கும் சேதாரங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்க வயலுக்கு அப்பால் 3 ஆடுகள் இறந்து கிடந்தது. பாரமான மனதோடு அவைகளை அப்புறப்படுத்திக் கொண்டிருந்தான் அருள். இது எதுவும் அறியாத பெண்கள் இருவரும் தன் மகனுக்காக பதைக்கும் மனதோடு வயலுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். காரிலிருந்து இறங்கிய கோதை வழி மறக்காது தன் நிலத்திற்கு ஓடிக்கொண்டிருக்க, வீட்டிலிருந்து ஓடி வந்த வெண்ணிலா குறுக்கு பாதையில் வயலை அடைந்திருந்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் அருளை தேடிக் கொண்டிருக்க, இவர்களின் உயிருக்கு சொந்தமான ஆண்மகன் நிலத்தில் ஊறி கிடந்த மின்கம்பியை கையில் சுருட்டி கொண்டு எழுந்தது மெல்ல பார்வையில் விழ, முதலில் பார்த்தது கோதைதான். பிறந்த நொடி தன் மகனை கண்ட அதே மகிழ்ச்சியோடு கருவறை அதிர கத்தினார், "உதிரா!" தேடிக்கொண்டிருந்த வெண்ணிலா அருளை கண்டு கொள்ள அழுகையோடு அழைக்க வந்தவர் நின்றுவிட்டார் கோதையின் சத்தத்தில். பின் மெல்ல பார்வையை கோதையின் புறம் திருப்ப, அவரோ தன் மகனை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார். எதிர்பாராத நிகழ்வில் வெண்ணிலா அசையாது பார்த்து கொண்டிருக்க, தாயின் குரலை கேட்ட அருள் உதிரனோ இரத்த நாளங்கள் வெடித்து சிதறும் அளவிற்கு பல அணு உலைகளை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டிருந்தான். தாயின் முகத்தை பார்த்துவிட்டு கையில் இருக்கும் மின்கம்பிகளை தன்னை அறியாமல் கைகள் விட்டுவிட பதட்டமாக ஓடி வரும் தாயின் முகத்தை பல வருடங்கள் கழித்து பார்த்தான். அன்று மருத்துவமனையில் பார்க்கும்போது கூட அவர் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்று அவசரமாக பார்த்துவிட்டு வந்துவிட்டான். இனியும் தன் தாயை அப்படிதான் பார்க்க வேண்டும் என நினைத்து கொண்டிருந்த அவனின் எண்ணத்திற்கு மாறாக அவனை பெற்றவள் "உதிரா" என கத்திக்கொண்டே ஓடி வந்து கொண்டிருந்தார். மகனிடம் வந்து சேர்ந்த கோதை, "ஐயா, நான் பெத்த ராசா, உனக்கு ஒண்ணு ஆகலையே,
உதிரா, உனக்கு ஒண்ணும் ஆகல தானயா? உதிரா, உனக்கு ஷாக் அடிச்சதா? நிலவ சொன்னா உண்மையா? உனக்கு ஒண்ணும் ஆகல தானே உதிரா? ராசா, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் நானும் செத்துடுவேன். ஐயா, நான் வாழ்ந்துட்டு இருக்க காரணமே நீதான்யா. என் புள்ள கூட இல்லனாலும் நல்லா இருக்கான்ற எண்ணத்திலேயே இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன். வாழ்க்கையே போச்சுன்னு நின்னப்போ நான் இருக்க உனக்குன்னு வந்த சாமியா நீ? ஐயா, நான் பெத்த ராசாவே, உனக்கு ஒண்ணும் இல்ல இல்லையா? உதிரா, உதிரா, என் சாமி என தன் மகனை தொட்டு பார்த்து தனக்குத்தானே ஆறுதல் தேடிக் கொண்டிருந்தார் கோதை. தன் அன்னையை கண்டுவிட்ட அருளுக்கு பேச்சின்றி மூச்சும் நிற்கத் தொடங்கும் அளவிற்கு பதட்டத்தை கொடுத்திருக்க, அந்த நிலையிலும் தாயின் கண்ணீரை துடைக்க சென்றது அருளின் கைகள். அதில்தான் கோதை தெளியவும் தொடங்கினார். அதன் பின்னே சுற்றியிருக்கும் நிலவரம் புரிந்து மெல்ல தன் மகனிடம் பிரிய எண்ணி கையை எடுக்க முயற்சிக்க, 5 வயதில் தூக்க கலக்கத்தில் நின்றதும் தன் தாய் தன்னை முத்தமிட்டு பத்திரமா இருக்கணும் உதிரா என்று உரைத்ததும் ஞாபகத்தில் உதித்தது. இந்த முறை விடாமல் பிடித்து கொண்டான் தாயின் கைகளை. மேடிட்ட வயிற்றை பலமுறை தடவி பார்த்து தன் மகனிடம் பேசியிருக்கிறார் கோதை. அவன் பிறந்த நொடி முதல் இன்று வரை அருளின் கைப்பிடித்து பேச பேராசை அவருக்கு. நேற்று வரை கிடைக்காத பாக்கியம் இன்று பெற்ற பிள்ளை தானாக கையை பிடித்ததும் கிடைத்துவிட ஒரு நொடி சிலிர்த்து அடங்கியது அவர் உடல். தாயும் மகனும் ஒருவரை ஒருவர் பார்வையால் குற்றம் சாற்றி தண்டனையாய் அன்பை பரிமாறிக் கொண்டிருக்க, பல நாள் கனவு நிறைவேறியது இருவருக்கும் ஒரே நேரத்தில். அம்மா என்ற அருளின் உச்சரிப்பில். அத்தோடு கோதைக்கு இத்தனை வருடம் இருந்த அத்தனை வீம்பும் தவிடு பொடியானது மகனின் வார்த்தையில். யாருக்காக தன் வாழ்க்கையை இழந்தாரோ, யாருக்காக தன் சுயத்தை இழந்தாரோ, யாருக்காக இத்தனை வருடம் தனிமையில் வாழ்ந்தாரோ, அந்த உதிரத்தின் வார்த்தையில் பிறவி பலனை அடைந்துவிட்ட கோதை மயங்கி சரிந்தார் தன் உதிரத்தின் மார்பில். மயங்கி சரிந்த தாயை தன்னோடு அணைத்து தூக்கிக் கொண்டு ஓட, வழியில் கண்ணில் பல உணர்ச்சிகளை தாங்கி நின்றிருக்கும் வெண்ணிலாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பண்ணை வீட்டுக்குள் நுழைந்தான். தாய் மகனின் பாச போராட்டத்தை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் கதிர். கூடவே தன்னை பெற்ற தாயின் வலிகளும் அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. அருளின் விஷயத்தில் நிச்சயம் இருவரில் ஒருவர் விட்டு கொடுத்தாக வேண்டும் என்பதை உணர்ந்த அவனும் தூரமாகவே நின்று கொண்டான். இருவரும் பேசி முடித்ததும் நிச்சயம் வெண்ணிலாவின் வரவை அறிவார்கள், அதன்பின் மூவரும் பேசிக்கொள்ளட்டும் என காத்திருந்த கதிருக்கு கோதையின் மயக்கம் அதிர்ச்சியாக இருந்தது. அருள் பின்னே கதிரும் ஓடி வந்து, என்னடா பண்ண எங்க அம்மாவ? காலையில இருந்து நல்லாதான் இருந்தாங்க, யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டியா என்றவனை முறைத்து பார்த்த அருள், உன் சித்து வேலைக்கு அப்புறம் பதில் சொல்றேன், வெளியில அம்மா நிக்கிறாங்க, பாரு போ என்றான் கட்டளையாக. எதுக்கு நான் பார்க்கணும்? இவங்கதான் என்னோட அம்மா, நீ வேணா போ என்ற கதிர் கோதையின் கைகளை பிடித்து கொண்டு எழுப்ப முயற்சித்துக் கொண்டிருந்தான் தீவிரமாக. நிலவா, உன்னை அம்மா கிட்ட போன்னு சொன்ன. உன் பேச்ச கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு வேணும்னா நீ போய் பாரு. சரி, நீ அம்மாவை பாத்துக்க. நான் அவங்கள வீட்டுல விட்டுட்டு டாக்டரை கூட்டிட்டு வரேன். எங்க அம்மாவை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் டாக்டரை கூட்டிட்டு வரதுக்குள்ள விடிஞ்சிடும். நானே எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். சிவனேன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்கள நான் தான் தேவையில்லாம கூட்டிட்டு வந்து இப்படி ஆக்கிட்டேன். உன்னை பார்க்காத வர நிம்மதியா இருந்தாங்க. அம்மா, அம்மா, அம்மா. அருளை பார்க்காமல் தன் போக்கில் பேசிக் கொண்டிருந்த கதிரின் தலையில் தட்டிய அருள், இத்தனைக்கும் நீதாண்டா காரணம். எப்படி 2 பேரும் ஒரே நேரத்துல இங்க வந்தாங்க? பஞ்சத்தெல்லாம் பண்ணிட்டு ஏன் மேல பழிய போடுற? தள்ளுடா, எங்க அம்மாவை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்ற அருள் கோதையின் அருகில் அமர்ந்து கொண்டு எழுப்ப முயற்சித்துக் கொண்டிருந்தான். கதிரின் கைகளோ விடாமல் எதிர்ப்புறம் அமர்ந்து அவரை எழுப்பிக் கொண்டிருக்க, இந்த பக்கம் அருளின் கைகளும் அவர் கன்னத்தை தட்டி கொண்டிருந்தது. இருவரும் நடந்த வாக்குவாதத்தில் கோதைக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்பதையே மறந்து விட்டிருந்தனர். சொல்லியும் கேட்காமல் வயலுக்குள் இறங்கி வேலை பார்க்கும் அருளை கண்ட சகோதரிகள் இருவருக்கும் பதட்டமாகவே இருந்தது. அதை மேலும் பதட்டமாக்குவது போல் கோதை அங்கு வந்து சேர, அடுத்தடுத்து நடந்தது யாவும் பெண்களுக்கு அதிர்ச்சியை வாரி வழங்கி இருந்தது. அதில் அசையாது நின்றவர்கள் தாலி கட்டியவர்களின் சம்பாஷணையில் தெளிந்தார்கள். உங்களுக்கு எதில போட்டி போடணும்னு கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லையா என்ற இளங்குயிலை இடைவெட்டிய மயில், கா கன்னத்தை தட்டியே திரும்பவும் நம்ம அத்தைய ஊரை விட்டு போக வச்சிடுவாங்க போல. இவங்க கிட்ட பேசாம தண்ணி எடுத்து தெளிக்கா.
அதன் பின்தான் சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சிறு பிள்ளை போல் நடந்து கொண்டதை நினைத்து நீர் கொண்டு வந்திருந்த இளங்குயில் கோதையின் முகத்தில் தெளிக்க சிறு அசைவு அவரிடம். அதைக் கண்ட கதிர் மீண்டும், அம்மா அம்மா எந்திரிங்கம்மா, இவனை பார்த்ததாலதான் இப்படி ஆகிடுச்சு உங்களுக்கு. இனிமே நீங்களே கேட்டாலும் இவனை பார்க்க கூட்டிட்டு வரமாட்டேன். டேய், இதுக்கு மேல ஏதாச்சும் பேசன இந்த நிலத்துக்கு உரமா மாத்திடுவேன், நல்லுடா. இரு தாய்மார்களையும் மறந்த இருவரும் உரிமை போர் நடத்தி கொண்டிருக்க கடுப்பானது இளமயிலுக்கு. அக்கா, இதுங்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்தாது. நீ வா, நம்ம வெண்ணிலா அத்தைய பார்க்க போவோம் என கூட்டி சென்றாள். வெளியில் வந்து பார்க்க வெண்ணிலா அங்கு இல்லை. புரிந்து கொண்டவர்கள் மீண்டும் கோதை இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அந்த நேரம்தான் கோதையும் கண்விழிக்க தொடங்கினார். விழித்தவரின் பார்வையில் கண்ணீரோடு நிற்கும் உதிரன் தெரிய, உதிரா என வார்த்தையை மட்டுமே மந்திரமாக உச்சரித்துக் கொண்டிருந்தார் கோதை. தாயின் மனநிலையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அருள் இல்லை. அவனோ அதைவிட மோசமான மனநிலையில் கோதையை அணைத்துக் கொண்டிருந்தான். பிரிவின் ஏக்கத்தை ஈடு செய்யும் முறைக்காக இருவரின் அருகில் இருந்த கதிர் அமைதியாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். மாமா போதும், அழறத்தை நிறுத்துங்க என்றாள் மயில். அவ்வார்த்தை இருவரையும் பிரிக்காமல் போக மெதுவாக கதிரை பார்த்து கண்காட்ட, அவனோ தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். பின் பக்கத்தில் இருக்கும் தன் அக்கா இளங்குயிலை பார்க்க, அவளோ நான் பார்த்து கொள்கிறேன் என்பது போல் கணவனிடம் சென்று முதுகை நீவிவிட்டு, மாமா நீங்களே இப்படி அழுதா அத்தையை யார் சமாதானப்படுத்துவா? இப்பதான் மயக்கம் தெளிஞ்சிருக்காங்க என்ற மனையாளின் வார்த்தை செவிக்கு சென்றுவிட கணவனின் அழுகை மெல்ல குறைந்தது. தாயிடமிருந்து பிரிந்தவன் கன்னத்தை துடைத்து அம்மா என ஆரம்பிக்க, கோதையோ மகனை அள்ளி முத்தமிட்டு அழுகையை தொடங்கினார் பலமாக. அரை மணி நேரம் தேவைப்பட்டது தாய் மகன் இருவரும் சகஜ நிலைக்கு திரும்ப. அதற்காகவே காத்து கொண்டிருந்தவன் போல் வேகமாக அருளை தள்ளிவிட்ட கதிர் கோதையின் மடியில் படுத்து கொண்டான். அதை பார்த்ததும் கோதைக்கு கட்டுக்கடங்காமல் சிரிப்பு பொங்க, மாறாக அருளுக்குதான் உஷ்ண மூச்சு வெளிவர தொடங்கியது. என்னடா இன்னும் குச்சி மிட்டாய்க்கு சண்டை வரலையேன்னு பார்த்தேன் என மனதில் மயில் நினைத்து கொள்ள, இதுங்க என்னைக்கும் திருந்தாது என்பது போல் இளங்குயில் பார்த்து கொண்டிருந்தாள். கதிரின் தலை கோதிய கோதை, நிலவா நீ பண்ண வேலைக்கு 4 அடி கொடுக்கணும் என்றார் அழுகை கலந்த சிரிப்போடு. கோதையின் வார்த்தையில் தலையை திருப்பி பார்த்த கதிர், ஆஹா இங்கு கொடுங்க என கன்னத்தை காண்பிக்க வாரி வழங்கினார் தன் செல்ல மகனுக்கு கோதை. அவரிடமிருந்து எழுந்த கதிர், நான்தான் என்பது போல் அண்ணனை பார்க்க, அவனோ கதிரை தீண்டவே இல்லை. அதில் அருகில் நின்றிருந்த மயிலுக்கு சிரிப்பு வந்துவிட மறைக்காது தன் கணவனிடம் காட்டியும் விட்டாள். மனைவியின் சிரிப்பில் அண்ணனை முறைத்தவன் எதுவும் பேசாமல் மீண்டும் கோதையிடமே செல்ல, இந்த முறை இடமளிக்காமல் முந்திக் கொண்டான் அருளுதிரன். அன்னையின் மடியில் படுத்தவன் நான்தான் என சைகை செய்ய, இதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டியே என்பது போல் தன் மனைவியை பார்த்தான் கதிர். அதன் பின்னான நிமிடங்கள் அழகான பிரகாச சிரிப்பொலி அங்கு வீச தொடங்க, ஏங்கிக் கொண்டிருந்த இரு உள்ளங்களும் அன்பில் மூழ்க ஆரம்பித்திருந்தது. மகனை ஆசை தீர அள்ளி கொஞ்சியவர் கதிரிடம், நிலவா கிளம்பலாமா, குழந்தை அங்க தனியா இருப்பா என கேட்க, கதிரின் பார்வை அருளை தீண்டியது. அருளும் அதுவரை இருந்த சிரிப்பை உள்ளிழுத்து கொண்டு அர்த்தமற்ற பார்வையை தன் அன்னை மீது பதிக்க, அவரோ எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகரத் தொடங்கினார். செல்பவரை தடுக்காமல் அருள் அமர்ந்திருக்க, மயிலோ பதட்டமாக அத்தையை தடுக்க சென்றாள். அவளை தடுத்து நிறுத்திய இளங்குயில் கோதை முன்பு நின்று, அத்தை உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், தருவீங்களா என்றாள் பீடிகையோடு. மருமகளின் வார்த்தையில் புரியாது விழித்தவர், என்கிட்ட என்ன இருக்கு தங்கம் தர என்றார் யோசனையாக. மாமியாரின் யோசனையில் சிரித்தவள் வரும்போது கொண்டு வந்த பையிலிருந்த சிறு கவரை பிரித்து அதிலிருக்கும் காப்பை எடுத்து, இந்த காப்பை எனக்கு தருவீங்களா என்றாள். அதை பார்த்ததும் புரிந்து கொண்டார் அருளுக்காக தான் முதலில் வாங்கிய தங்க காப்பு என்று. இது எப்படி உன்னிடம் என்பது போல் கோதை பார்க்க, இது மட்டும் இல்ல அத்த, அருள் மாமாக்காக நீங்க என்ன எல்லாம் வாங்கி வச்சிருந்தீங்களோ அது அத்தனையும் இந்த பையில இருக்கு. தினமும் உங்க மகன் இதை எடுத்து பார்த்துதான் கண் திறப்பாரு
என்றாள் தன் கணவனை பார்த்து கொண்டே. இதை சற்றும் எதிர்பாராத கோதை கலங்கிய விழிகளோடு அருளை காண, அவனோ ஏமாந்த சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தான் தன் தாயை. அந்த சிரிப்பு கோதைக்கு மேலும் உயிர் பிரியும் வலியை கூட்ட, இது என் மகனுக்காக பண்ணது தங்கம். போய் என்னால போட்டு பார்க்க முடியல. இப்ப போடவும் முடியாது. அதனால நீ தாராளமா வச்சுக்கலாம் என்றார் தனக்குள் இருக்கும் வேதனையை வெளிக்காட்டாமல். உண்மைதான் அத்த. இனிமே உங்க மகனுக்கு போட முடியாது. ஆனா பேரப்பிள்ளைக்கு போடலாம் தானே என்ற இளங்குயிலின் பார்வை அருளின் புறம் திரும்பவே இல்லை வெட்கத்தில். அச்செய்தி கோதைக்கு சர்க்கரை குவியலாக தேகத்தில் ஊற சில நொடிகள் தேவைப்பட்டது தன் மருமகள் சொல்லியதற்கு பதில் சொல்ல. இளங்குயிலோ அவரை பார்த்திருக்க மருமகளை அணைத்து முத்தமிட்டு, என் பிள்ளை பிறந்த நாள் அன்னைக்கு அவனுக்கு ஒரு பிள்ளை வரப்போகுதுன்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்கம். கண்டிப்பா இந்த காப்பு என் பேர பிள்ளைக்குதான். தாயின் பிரிவை தாங்காத ஆண்மகனுக்கு இளங்குயிலின் தாய்மை செய்தி தந்தையின் ஸ்தானத்தை உருவாக்கி இருக்க, கண் சிமிட்டாது அவளையே பார்த்திருந்தான் தன் கவலை மொத்தமும் மறந்து. அங்கிருந்த கதிருக்கு இச்செய்தி மகிழ்ச்சியை தர, அதை தன் சிரிப்பில் காட்டத் துவங்கினான். மயிலோ, அக்கா கூடவே இருக்க ஒரு வார்த்தை கூட சொல்லல, கேடிதான் நீ என்றவள் அருளிடம் சென்று, வாழ்த்துக்கள் மாமா என்றாள். தங்கையின் பேச்சை சிரிப்போடு கேட்டவள் கோதையிடம் திரும்பி, அப்ப சரி அத்த, இன்னிலிருந்து கரெக்டா 10 மாசம் கண்ணும் கருத்துமா உங்க பேர பிள்ளைய பாத்துக்கோங்க. பிள்ளை பிறந்ததும் மறக்காம இத கையில போட்டு விடுங்க என்றவள் அந்த காப்பை தன் அத்தையிடம் கொடுத்துவிட்டு அமைதியாக வெளியேற, அவள் பின்னே மயிலும் சென்று விட்டாள். தன் மகன் சொல்லாத வார்த்தையை மருமகள் சூசகமாக இங்கிருக்க வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்து சென்றிருக்க, அங்கிருந்து வெளியேறும் வழி அறியாது கோதை தவித்துக் கொண்டிருந்தார். இனி தன் அன்னை எங்கும் செல்ல மாட்டார் என்பதை உணர்ந்த அருள் கதிரிடம், மாமா கிட்ட கூட்டிட்டு போ, இங்க இருக்க வேலைய முடிச்சிட்டு நான் வரேன் என புறப்பட்டான். ஆமாமா, இங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு கிடப்பான். சும்மாவே உன் கொஞ்சல் கொஞ்சம் ஓவராத்தான் இருக்கும். இன்னைக்கு என்னெல்லாம் இருக்க போகுதோ என்று முணுமுணுக்க அருகில் நின்றிருந்த கோதைக்கு தெளிவாக கேட்டது. அதை சிரிப்போடு ஏற்றுக்கொண்டவர், நீ ஆரம்பிச்சு வச்ச திருவிளையாடல் எங்க வந்து நிக்குது பாரு நிலவா. நான் வாழ்க்கையில யாரெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்க எல்லாரையும் பார்க்க வச்சுட்ட. நல்லா இருக்க குடும்பத்துக்குள்ள என்னோட வரவு பூகம்பமா இருக்க போது என்ற கோதையிடம், நிச்சயமா இல்லம்மா. இப்போ வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்கல. இனியும் கேட்கற எண்ணம் இல்ல. உங்களுக்கு யார மன்னிக்கணும்னு தோணுதோ அவங்கள மன்னிச்சிடுங்க. யார பார்க்கவே வேணாம்னு தோணுதோ அவங்கள பார்க்க வேணாம். ஆனா இனிமே நீங்க இங்கதான் இருக்கணும் என்றவன் கோதையை அழைத்து கொண்டு முத்துப்பாண்டி வீட்டிற்கு சென்றான். வழியெங்கும் கோதையை கண்டுவிட்ட ஊர் மக்கள் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தோடு நலம் விசாரிக்க, ஒவ்வொருவரையும் புன்னகையுடன் கடந்தார் கோதை. பிறந்த வீடு நெருங்க அதுவரை இருந்த சிரிப்பு மறந்து பதட்டம் வந்துவிட்டது கோதைக்கு. அவர் வாழ்ந்த வீடு கண்ணில் பட்டதும் பழைய நினைவுகளும் தன் அண்ணனின் அன்பும் எண்ணத்தில் ஓட, முத்துப்பாண்டியை எதிர்கொள்ளும் திறனில்லாமல் தயக்கத்துடன் நின்றார் வாசலில். கோதை வரும் தகவலை அருள் முத்துப்பாண்டியிடம் சொல்லிவிட, பிரிந்து சென்ற உயிர் உடலை வந்து சேர்வது போல் தன்னிடம் வரும் தங்கைக்காக நடுக்கூடத்தில் நின்றிருந்தார் தங்கைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன். கேட்டை திறந்ததும் அண்ணனின் திருமுகம் பார்வையில் ஒளிர, மண்டியிட்டு அழத் தொடங்கிய கோதையை தாங்கினார் முத்துப்பாண்டி. எங்க அம்மாவே, வந்துட்டியா என்ன தேடி? அண்ணனுக்கு இத்தனை வருஷம் கொடுத்த தண்டனையே போதும்மா. இனியும் என்னை விட்டு போயிடாத தாயி. இந்த உசுறு திரும்பவும் உன்னை தொலைச்சிட்டு உயிர் வாழாது. மன்னிச்சிடுன. நான் பண்ண தப்ப சரி பண்ற தைரியம் இல்லாம ஓடி ஒளிஞ்சிட்டேன். என் கஷ்டத்தை மறக்க நினைச்சு உங்களுக்கு மறக்க முடியாத கஷ்டத்தை கொடுத்துட்டேன். உன் முன்னாடி நிக்கிற அருகதைய எப்பவோ இழந்துட்டேன்னு. எங்க அம்மா ராசாத்தி, நீ இந்த வீட்டு ராணி. உன்னால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல தாயி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை தாங்க வேண்டிய நேரத்துல தள்ளி நின்னுட்டேன். விடாமல் இருவரும் இடம் மறந்து அழுகையில் நீந்த தொடங்கினார்கள். அதன்பின் அண்ணன் தங்கை இருவரும் வேறு உலகில் சஞ்சரிக்க, அங்கு வந்த சீதாவும் நின்றிருந்த கதிரும் அதில் பங்கு கொள்ள இடமில்லாமல் தனித்து நின்றிருந்தனர். பாசமலரை தோற்கடித்த மனநிறைவோடு அண்ணன் தங்கை இருவரும் வீட்டிற்குள் செல்ல, அதற்கு முன் ஆரத்தி தட்டோடு வந்து நின்றார் சீதா.
அதை சிரிப்போடு ஏற்றுக்கொண்ட கோதை தன் இல்லத்தில் நுழைந்தார். வேண்டிய நினைவுகளும் வேண்டாத நினைவுகளும் அவருக்குள் பேயாட்டம் ஆடத் தொடங்கியது. கோதை வந்திருந்த விஷயம் அகரம் கிராமம் முழுக்க பரவ ஊரே ஒன்று கூடியிருந்தது முத்துப்பாண்டி வீட்டில். வந்த ஒவ்வொருவரும் நலமுடன் சேர்ந்த ஆதங்கத்தையும் கொட்ட அது அத்தனையும் கடந்தார் கோதை சிரிப்புடன். பின் தன் அண்ணனிடம் இளங்குயிலின் தாய்மையை கூறிவிட அந்த இல்லம் மகிழ்ச்சி கடலில் படகில்லாமல் பயணிக்கத் தொடங்கியது. பிறந்த நாள் குழந்தையான அருள் பிறந்த நாள் பரிசாக அன்னையையும் பிள்ளையையும் பெற்ற இன்பத்தில் கண்மண் தெரியாமல் உணர்வுகளை முத்தமாக பிரதிபலித்துக் கொண்டிருந்தான் மனைவியின் பொன் வயிற்றில். ஐயோ மாமா, போதும் விடுங்க, கூசுது என்ற சினுங்களோடு இளங்குயில் அவனை விட்டு விலகி நின்றாள். அருளோ, என்னது போதுமா? சரி, உனக்கு போதும், என் பிள்ளைக்கு இனிமேதான் தரணும், வா என்று தன் போக்கில் அடிவயிற்றை நிறைத்துக் கொண்டிருந்தான் எச்சில் முத்தத்தில். எல்லா பொண்ணுங்களும் இத முதல்ல புருஷன்கிட்ட சொல்லதான் நினைப்பாங்க. நீ என்ன ஐரமீனு, உன் அத்தை கிட்ட சொல்லிட்ட என்றான் முத்தத்தை தொடர்ந்து கொண்டே. ஆஹா, என்ன பண்றது, கடவுள் அந்த குடுப்பனைய எனக்கு குடுக்கலையே. புருஷன்கிட்ட ஆசையா சொல்ல வந்தா என்னமோ போருக்கு போற மாதிரி சொல் பேச்ச கேட்காம போயிட்டு இப்ப வந்து பேச்ச பாரு. இதுல வேற துர ரகசியமா பொத்தி பாதுகாத்து வச்சிருந்த அவங்க அம்மா சொத்தை வேற தூக்கிட்டு வந்தேன். எல்லாம் என் தலையெழுத்து என்று சலித்து கொண்டாள். நீ வந்ததும் முதல்ல இத தானடி சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு வேணாமாமா வேணாமாமான்னு ஒப்பாரி வச்சா எனக்கு எப்படி புரியும்? யாரு, நான் ஒப்பாரி வச்சனா? ஒரு பிள்ளைக்கு அப்பா ஆக போற வயசுல தேம்பி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இப்ப பேச்ச பாரு. ஆனா ஒண்ணு மாமா, இன்னும் நீங்களே வளராம இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளை பெத்து நான் என்ன பண்ண போறேனோ? பேசாம உங்க பிள்ளைக்கு ஒரு தொட்டில் வாங்கும்போது உங்களுக்கும் சேர்த்து வாங்கிடலாம். இந்த பக்கம் உங்க பிள்ளையும் அந்த பக்கம் நீங்களும் படுத்துக்கிட்டா தாலாட்டு பாட வசதியா இருக்கும் பாருங்க எனக்கு. இதற்கு மேல் பேசவிட்டால் தன் மானம் போகும் என்பதை அறிந்த அருள் முத்தத்தை இடமாற்றி இருந்தான் உதட்டிற்கு. இனிமையான தருணத்தை தொடரும் எண்ணத்தில் மங்கை இல்லாததால் முன்னேறும் கணவனை தடுத்தவள், ஐயோ போதும் கொஞ்சனதெல்லாம், இனிமே கொஞ்ச நாளைக்கு அடங்கி இருங்க, இல்லனா என் பிள்ளை கிட்ட சொல்லிடுவேன் என்றவளுக்கு கட்டுக்கடங்காமல் வெட்கம் வந்துவிட நிறுத்த சொல்லியவளே தொடங்க சொல்வது போல் தன் கணவனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். சும்மாவே எச்சிலில் மனைவியை குளிக்க வைத்தவன் அவளே சாய்ந்து கொண்டதில் முழுவதும் மூழ்கடித்திருந்தான் இதழ் தேனருவியில்.